லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 5 முதல் திரையரங்குகளில். சென்னை வேப்பேரியில் சாலையில் தண்ணீர் தேங்கியிருப்பதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்துள்ளனர். மழையின் காரணமாக வேப்பேரி ரித்தர்டன் என்ற சாலையில் தண்ணீர் தேங்கியிருக்கிறது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியிருக்கின்றனர். டிட்வா புயல் எதிரொலியினால் தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும் மழை பெய்து வரக்கூடிய நிலையில் சென்னை உட்பட 4 மாவட்டங்களுக்கு நாளை காலை 8 மணி வரைக்கும் மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட்டை வானிலை ஆய்வு மையம் விடுத்திருந்தது. நேற்றைய தினமும் வானிலை ஆய்வு மையம் சென்னைக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட்டை விடுத்திருந்த நிலையில் நேற்றைய தினம் பரவலாக மழை இல்லை, சாரல் மழையே இருந்தது. இன்று காலை முதல் சாரல் மழை தொடங்கிய நிலையில் பல இடங்களிலும் கனமழை பெய்து கொண்டிருக்கிறது. இந்நிலையில்தான் பல்வேறு இடங்களிலும் தண்ணீர் தேங்கி காணப்படுகிறது. அதில் குறிப்பாக சென்னை வேப்பேரி பகுதியில் இருக்கும் சாலைகளிலும் தண்ணீர் தேங்கி இருக்கிறது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்துள்ளனர். வாகனங்கள் ஊர்ந்து செல்லக்கூடிய நிலையே அங்கு காணப்படுகிறது. அதை காட்சிகள் வாயிலாக பார்க்கிறோம். சென்னைக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் தொடர்ச்சியாக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. தற்போதே இவ்வளவு மழைநீர் தேங்கி இருக்கிறது. இன்னும் தொடர்ந்து மழை பெய்தால் அதிகமான தண்ணீர் தேங்கக்கூடும். இது ஒருபுறம் இருக்க, மற்றொரு புறம் தேங்கியிருக்கக்கூடிய தண்ணீரை வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டு வருவதாக துணை மேயர் மகேஷ்குமார் நமது தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டும் தகவலை தெரிவித்திருந்தார். தகவல்களோடு செய்தியாளர் அன்பரசன் இணைந்திருக்கிறார். அன்பரசன், வேப்பேரி சாலையில இவ்வளவு தண்ணீர் தேங்கி இருக்குங்கிறத காட்சிகள் வாயிலாகவே பார்க்க முடிகிறது. தேங்கியிருக்கக்கூடிய தண்ணீரை அப்புறப்படுத்துவதற்கான பணிகள் எந்த கட்டத்தில் இருக்கு? நேற்று மாலை முதலே சென்னையில் கனமழையானது பெய்து வருகிறது. இந்த நிலையில் தொடர்ச்சியாகவே நேற்று மாலை முதலே சென்னையில் மழை பெய்து வருவதால் சென்னையின் பல்வேறு இடங்களில் மழைநீரானது தேங்கியிருப்பதாக சென்னை காவல்துறையானது தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சென்னை காவல்துறை மாநகராட்சி சார்பில் இந்த மழைநீரை அப்புறப்படுத்துவதற்கான பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாகவும் அது தொடர்ச்சியாக இந்த மழைநீரை அப்புறப்படுத்துவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக நாம் தற்போது வேப்பேரி ரித்தர்டன் சாலையில் நின்று கொண்டிருக்கிறோம். வேப்பேரியையும் பூந்தமல்லி நெடுஞ்சாலையும் இணைக்கும் மிக பிரதான சாலையாக இந்த சாலை இருந்து வருகிறது. இந்த சாலையில் தான் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இங்கு சுமாராக 1 அடி உயரத்திற்கு தண்ணீரானது சூழ்ந்திருக்கிறது. சுமார் 500 மீட்டர் அளவில் இந்த தண்ணீரானது சாலை முழுவதுமே தேங்கி இருக்கிறது. அந்த சாலை முழுவதுமே தேங்கி இருக்கக்கூடிய நீரில் இங்கு இருக்கக்கூடிய வாகனங்கள் அனைத்துமே ஊர்ந்து செல்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த காட்சியை தான் நமது ஒளிப்பதிவாளர் திரு மகேஷ் அவர்கள் நேரலையில் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக சுமார் 1 மணி நேரமாக இந்த சாலையில் இந்த தண்ணீரானது சூழ்ந்து கொண்டிருப்பதால் இதனை அப்புறப்படுத்துவதற்காக தற்போது சென்னை மாநகராட்சி சார்பில் இந்த கனரக நீர் இறைக்கும் கனரக வாகனத்தை வரவேற்றிருக்கிறார்கள். அவர்கள் அந்த தகுந்த இடத்தை பார்த்து இந்த நீரை அப்புறப்படுத்துவதற்கான பணியையும் தற்போது செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சி தான் நேரலை வாயிலாக காண முடிகிறது. தேங்கியிருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்தும் பணிகளை தொடங்கி நடந்துட்டு இருக்கு. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி அன்பரசன். தொடர்ந்து சேத்துப்பட்டு பகுதியிலிருந்து செய்தியாளர் வீரகுமார் இணைகிறார். வீரகுமார், அந்த பகுதியில என்ன நிலவரம்? மழையின் காரணமாக அங்கு போக்குவரத்துல பாதிப்பு ஏற்பட்டிருக்கா? ஆனந்தி, சென்னையில இடைவிடாது கிட்டத்தட்ட 3 மணி நேரத்திற்கு மேலாக பெய்து வரக்கூடிய கனமழையால போக்குவரத்து பாதிப்பும் என்பதும் ஏற்பட்டிருக்கிறது. கனமழையும் குறைந்த பாடு இல்லாமல் தொடர்ந்து விட்டு விட்டு மழையாக பெய்து வருகிறது. நாம் காட்சிகளை பார்த்து வருகிறோம். நாம் தற்போது சேத்பட்டு பகுதியில் இருக்கிறோம். தொடர்ந்து பெய்து வரக்கூடிய கனமழையால் வானமே இருண்ட ஒரு சூழ்நிலையில் இருக்குது. சாலையில் செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் தங்களுடைய வாகனங்களில் முகப்பு விளக்குகளை ஒளிர விட்டபடி செல்லக்கூடிய காட்சிகளையும் பார்க்கப்படுகிறது. தாழ்வான பகுதிகளில் லேசாக மழை நீர் தேங்கி இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மளால் பார்க்க முடிகிறது. சென்னை மாநகராட்சி ஊழியர்களும் உடனடியாக தேங்கி இருக்கக்கூடிய மழை நீரை அவர்கள் வைத்திருக்கக்கூடிய கருவிகள் மற்றும் இயந்திரங்கள் மூலமாக வெளியேற்றக்கூடிய பணிகளையும் துரிதமாக ஈடுபட்டிருக்கிறார்கள். 4 சாலைகள் சந்திக்கக்கூடிய இணைப்பு பகுதிகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கனமழை பெய்து வரக்கூடிய காரணத்தினால இந்த போக்குவரத்து நெரிசலை ஏற்பட்டிருப்பதாக காவல்துறை தெரிவிக்கிறாங்க. அவர் அந்த போக்குவரத்து நெரிசலை சரி செய்வதற்கும்
தொடர்ந்து ஈடுபட்டிருக்கிறாங்க. சரியாக டிட்வா ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கு 50 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் பரவலாக சென்னையில் கனமழை தற்போது பெய்து வருகிறது. நம்மோடு ஒரு வாகன ஓட்டி நேரடியாக வருகிறார், அவர்கிட்ட கேட்கலாம். சார், இந்த மழை எதிர்பார்த்தீங்களா? எப்படி சார் இருக்கு சென்னை இப்போ? மழையெல்லாம் ரொம்ப எதிர்பார்க்கல சார். எல்லா இடத்துலையும் நீர் அதிகமாக தான் இருக்குது. பள்ளமேடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீர் அதிகமாக இருக்குது. மழை வந்து பெஞ்சிட்டே இருக்குது. மழை விடுற மாதிரி தெரியல. இதேமாரி இருந்தால் கொஞ்சம் கஷ்டம் தான் சார். ஏற்கனவே இன்னைக்கு எந்த விதமான அலர்ட்டும் கொடுக்கல, ஆனால் இன்னைக்கு திடீர்னு ஆரஞ்சு அலர்ட்னு சொல்லியிருக்காங்க. இந்த மழையை எதிர்பார்த்தீங்களா சார் நீங்க? மழையெல்லாம் எதிர்பார்க்கல சார். அதாவது நேற்றே கரையை கரைஞ்சிருன்னு சொன்னாங்க, ஆனால் கரையை கிடைக்கல. ரொம்ப கஷ்டம் தான் சார் மழையில். ரொம்ப இன்று எந்த விதமான அலர்ட்டையும் வானிலை ஆய்வு மையம் முன்பாக தெரிவிக்காம இன்னைக்கு மதிய வேலைக்கு பிறகு தெரிவித்ததுனால எந்தவித முன்னெச்சரிக்கையும் இல்லை. ஏன்னா நேற்றே பல இடங்கள்ல வெயில் அடித்ததுனால இன்னைக்கும் அதே சூழ்நிலையில தான் இருக்கும். புயல் வலுவிழந்துருச்சு வேற சொல்றாங்க. அப்போ நமக்கு அதனுடைய தாக்கம் பெரிதாக இருக்காது அப்படிங்கறத ஒரு இதுல சென்னை வாசிகள் இருந்திருக்கிறாங்க. ஆனா ஒரு எதிர்பாராத மழையா இந்த மழை சென்னையில தற்போது விட்டு விட்டு பெய்து வருகிறது. கள நிலவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வீரகுமார். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 5 முதல் திரையரங்குகளில்.